அனைவருக்கும் வணக்கம். ஆரி ஒர்க் செய்கிறதுக்கு கை மார்க் பண்ண போகிறோம். அது வீடியோ தான் இது. கை மடிப்பு ரெண்டு கரையும் எடுத்து அதுக்கு பிறகு அதை பாதியாக மடிங்க. கீழே 1 இன்ச்சு தள்ளி ஒரு கோடு ஒன்று போட்டுக்குங்க. இதுதான் கை கீழ்ப்பகுதி பாட்டம். கையோட லெஃப்ட் கையை எடுத்து கையோட மடிப்பு நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி வச்சு முதல்ல முன் கை சுற்றளவு மார்க் பண்ணுங்கள். அடுத்ததாக இது கையோட உயரம், ஜாயிண்ட்டுக்கு மிதியிடம் மேலே, இது அடிங்கை சுற்றளவு சரியான அளவில் மார்க் பண்ணுங்கள். இது சைடு உயரம், ஜாயிண்ட்டுக்கு மிதியிடம் மேலே. அடுத்து முண்டா வளைவுக்காக சென்டர் பகுதியில் ஜாயிண்ட்டுக்கு மிதியிடம் மேலே. இதுக்கு பிறகு கை உயரத்துலேருந்து இது மாதிரி வளைவு கோடு போடுங்க. இது சைடு கோடு, எக்ஸ்ட்ரா கோடு. இது கவாத்தட்டை எடுக்கிறோம். ஓகேங்களா? அந்த கோடெல்லாம் எதுக்குன்னா அதுக்குள்ளார தான் நீங்கள் ஜரியை கொண்டாந்து நிறுத்திக்கணும். இதுக்கு பிறகு அதை அப்படியே பிரித்து சென்டரில் மடித்து தட்டுறோம். இந்த பக்கம் பதிஞ்சிரும். திரும்ப அதில் கோடு போடுறோம். அந்த சென்டர் கோடு எதுக்குன்னா திலகமோ ஒரு மாங்காயோ நீங்கள் போடுறீங்கன்னா அந்த சென்டர் கரெக்டாக வச்சு போடணும். இப்போ பாருங்கள், திரும்ப ஃபுல்லாகவே அதை திரும்ப ஒரு தடவை வரைஞ்சிக்கிறோம். ஏன்னா இதோட அச்சு திரும்ப இன்னொரு கைக்காக மடித்து நம்ம வரைஞ்ச பகுதி மேல் பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுக்கிறோம். இதை இது மாதிரி வச்சு தட்டுங்க, தீத்தாதீங்க, தட்டுங்க. இப்போ கீழ்ப்பகுதியிலையும் அந்த அச்சு விழுந்துடும். இப்போ பழையபடி திரும்ப மார்க் பண்ணிக்கிறோம். டீஸ் கட்டியால் மார்க் பண்ணுங்கள். வெள்ளை டீஸ் கட்டி யூஸ் பண்ணுங்கள். இதை மார்க் பண்ணி முடிச்சுட்டு தெளிவான பிறகு வெள்ளை பென்சிலால் அதுக்கு கோடு போட்டுங்க. நன்றி, வணக்கம்.